நம்பிக்கை. நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. சற்று பொறுமையாக இரு. நீ எதிர்பார்த்த விதத்தில் உன் கோரிக்கைகள் நிறைவேறும். நாம் தடுமாறி விழும்போது தாங்கிப் பிடிக்கவும், தடம் மாறும் போது நல்வழிப்படுத்தவும் கடவுள் கருணை எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும் என பிரார்த்திக்க வேண்டும். மனம் துவளும்போது கண்ணாடி முன் நில்லுங்கள். அதில் தெரிபவர் உங்கள் பிரச்சனையை தீர்க்க வல்லவர். உங்கள் மனதை உடைத்தவர்களுக்கு உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் அவர்கள் அப்படி செய்யவில்லை என்றால் உங்கள் பலம் உங்களுக்கு தெரிக்காது. அவர்கள் உங்களுக்கு கொடுத்த வேதனைதான் இன்று உங்கள் சந்தோஷத்திற்கு காரணம். இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான குடும்பங்களில் மருமகள் அம்மாவைப் போலவே மாமியாரை நடத்துகின்றனர். இது வரவேற்க வேண்டிய விஷயம். கடைசி காலத்தில் பெரியவர்கள் எதிர்பார்ப்பது அன்பான வார்த்தைகள்தான். எத்தனையோ அம்மாக்களுக்கு மகனே இன்னொரு தாயாக இருந்திருக்கிறார். எனவே எதையும் மனதில் சுமந்து கொண்டு வருத்தப்படாமல் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நம்பிக்கையுடன் எடுத்து வைத்து சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்துக்கள்.